தமிழ்நாட்டிற்கு தர வேண்டிய மாநில பேரிடர் நிவாரண நிதியில் 944 கோடியே 80 லட்சம் ரூபாயை விடுவித்தது ஒன்றிய அரசு. புயல் பாதிப்புகள் குறித்த ஒன்றிய அரசு குழு அறிக்கை அடிப்படையில் தேசிய பேரிடர் நிவாரண நிதி விடுவிக்கப்படும் என்று அறிவிப்பு. சென்னை வந்த மத்திய குழுவினர் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினை சந்தித்து ஆலோசனை. விழுப்புரம், கடலூர், திருவண்ணாமலை மாவட்டங்களில் நாளை முதல் 2 நாட்களுக்கு புயல் பாதிப்புகளை ஆய்வு செய்கின்றனர். வங்கக்கடல் பகுதியில் நாளை உருவாகிறது காற்றழுத்த தாழ்வு பகுதி. வரும் 11, 12ஆம் தேதிகளில் காவிரி டெல்டா வட மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு. தமிழ்நாட்டில் மதவெறி பரப்புபவர்களின் எண்ணம் ஒருபோதும் எடுபடாது. அம்பேத்கரை போற்றும் அரசாக திமுக அரசு செயல்படுகிறது என முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பெருமிதம். கோடநாடு கொலை கொள்ளை வழக்கில் எடப்பாடி பழனிசாமி சசிகலாவை விசாரிக்கலாம். அனுமதி அளித்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. திமுக கூட்டணியை உடைக்க சதி நடப்பதை அறிந்தே அம்பேத்கர் நூல் வெளியீட்டு விழாவில் பங்கேற்கவில்லை என திருமாவளவன் விளக்கம். எதிரிகளின் முயற்சி வெற்றி பெறாததால் அவதூறுகள் பரப்பப்படுவதாகவும் குற்றச்சாட்டு. அதானியை முதலமைச்சர் சந்தித்தது போல் தொடர்ந்து கற்பனையான கட்டுக்கதைகளை பரப்புவதாக அமைச்சர் செந்தில் பாலாஜி கண்டனம். அதிமுக ஆட்சியில் சீர்குலைந்த மின்வாரியத்தை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தலைநிமிரச் செய்திருப்பதாக பெருமிதம். சென்னை ஐஐடி வளாகத்தில் உள்ள வனவாணி பள்ளியில் மாணவர்களின் சக்தியை மீறி சோதனை செய்ததாக பெற்றோர் குற்றச்சாட்டு. சோதனையின் போது உணவு, குடிநீர் வழங்க மறுத்ததாகவும் பரபரப்பு புகார். மண் சரிவு ஏற்பட்ட திருவண்ணாமலை தீபமலையின் பல்வேறு இடங்களில் மண் குவியல். அந்தரத்திலும் மரங்களிலும் பாறைகள் தொங்கும் காட்சிகள் வெளியாகின. கும்பகோணம் அருகே துக்காச்சி கிராமத்தில் உள்ள ஆபத் சகாயேஸ்வரர் கோயிலுக்கு யுனெஸ்கோ விருது. தமிழ்நாட்டில் கோயில்கள் பழமை மாறாமல் புனரமைப்பு பணிகள் மேற்கொள்ளப்படுவதாக பாராட்டு. குஜராத்தில் போலி மருத்துவர்கள் 14 பேர் கைது. 70,000 ரூபாய்க்கு மருத்துவ பட்டம் வழங்கியது அம்பலம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.